கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:17-18 தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதான பிரகாச மனக்கண்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வல்லமைகளை குறித்து நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கூட நாம் இன்னும் சில காரியங்களை நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டோடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் தேவன்ட்டு வரும் பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். தேவன் நம்மை கிரை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், பிசாசுக்கு சொந்தம் அல்ல. ஒரு பொருளை ஒருவன் விற்ற பின்பு விற்றவனுக்கு அந்த பொருள் மேல உரிமை இல்லை. அதாவது பிசாசிட்டிருந்து தேவன் நம்மை இயேசு ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கினபடியினாலே அதை விற்ற சாத்தானுக்கு விசுவாசி மேல அதிகாரம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் விசுவாசிக்கு சாத்தான் மேல அதிகாரம் இருக்கிறது இல்லையா? ஒரு நிலத்தை நாம் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நாம் கிரையம் கொடுத்து வாங்கும் வரைக்கும் அந்த நிலம் இன்னொருத்தருக்கு சொந்தம். அந்த நிலம் வாங்கி நம்முடைய கைக்கு மாறின பின்பு அந்த நிலத்தை வித்தவன் அந்த நிலத்து மேல உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? அதை விட இயேசுநாதர் தன்னுடைய கிரையம் கொண்டு நம்மை வாங்கினபடியினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது பிசாசுக்கு நம்ம மேல உரிமை இல்லை என்ற சத்தியத்தை ஆழமாய் மனதில் வைக்க வேண்டும். நான் மனம் புதிதாகிறதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நமக்கு ஆவி புதிதாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வருகையில் புதிதாக்கப்பட போகிறது. இப்பொழுது நம்முடைய மனம் மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் ரோமர் 12 நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம, பிரபஞ்சத்து மக்களை போல சிந்தியாம, பிரபஞ்ச மக்களை போல யோசிக்காம, அது வெளிவரங்கமான உடையை பற்றி பேசல, ஜடையை பற்றி பேசல, பிரபஞ்சத்துவத்தை விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மை, எது சித்தம், எப்படி இருக்கணும்ங்கிறதான காரியங்கள் வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சரியான முறையிலே விளங்கி உங்கள் மனதை வார்த்தையின் அடிப்படையிலே மாற்ற வேண்டும் என்றதான காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நம்முடைய எல்லா வல்லமைகளும் நம்முடைய பாதங்களுக்கு கீழாகி இருக்கிறது என்றதான காரியங்களை நாம் பார்த்தோம். எபேசியர் 20 21 22 24 3 வசனம் பார்த்தோம். எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் இம்மையில் பேறு பெற்றிருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வாசித்தோம். எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக நம்மை தந்துருளினார் என்று சொன்னார். நாம் அவருடைய சரீரத்தில் அவயம் என்று வாசித்தோம். எபேசியர் 5:30 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் நாம் பங்காளியாக என்று சொல்லுகிறோம். அப்படியானால் எல்லா வல்லமைகளுக்கும் கீழே, எல்லா வல்லமைகளும் ஒரு விசுவாசியின் பாதத்துக்கு கீழே இருக்கிறது என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அதே போல சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக எபேசியர் 2:1 சொல்லுகிறார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தாகும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கடந்த உங்களை எபேசியர் 2:1 என்ன சொல்றார்? உயிர்ப்பித்தார். அவைகள் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆயத்த அதிகார பெருவின் ஆபிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அதாவது பிசாசு உறுப்பின்படி நடந்து கொண்டீங்க. முற்காலத்தில் உங்களை உயிர்ப்பித்தார் அல்லது உங்களை மீட்டார், உங்களை விலை கொடுத்து வாங்கினார் சொல்லிட்டு, அதாவது அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். சுவாபத்தினாலே கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உலகத்திற்குள்ளே உங்களில் இருக்கிற பெரியவராக இருக்கிறார். ஆகையினால 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே, அப்போ தேவனுடைய அன்பினாலே அக்கிரமங்களை மறுத்தலாது நம்ம கிறிஸ்துவனும் கூட உயிர்ப்பித்தா. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. இது கிரியனால ரட்சிக்கப்படலையா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லிட்டு என்ன சொன்னாரு? கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்முடைய வைத்த தயவினாலே தன்னுடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்தார். என்ன, எங்க உட்கார்ந்துருக்கீங்களா? உன்னதங்களில அவரோடு கூட உட்கார வச்சார். எதுக்காக? வருங்காலங்களில தன்னுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்வதற்கு. அப்போ மனதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு மாத்து. நான் இப்ப யாரு? நான் அக்கிரமத்தில் இருந்த, நான் இப்ப அக்கிரமக்காரன் இல்லை. நான் அங்கிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அது என்னுடைய செயல் அல்ல. இது கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். எபேசியர் 2:5 என் அக்கிரமங்களெல்லாம் ஆண்டவர் தேவன் கிருபையா மன்னித்தார். அவர் மன்னித்து ரட்சித்து அப்படி விடல, இன்னொருபடி மேல கொண்டு வந்தார். என்ன பண்ணிருக்கிறார்? என்னை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாடுல பிரதான ஆசாரியனுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். பிரதான ஆசாரியனு கிடைக்கல,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புதிய ஏற்பாட்டுல இயேசு விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள். அதான் நான் ஊழியக்காரன் சொல்றேன். கிருபாசனத்தில் உட்கார்றதுன்னு உட்கார்றது, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்குது. அங்க சங்கிலி கட்டணும், ரத்தம் கூட, எத்தனையோ காரியங்கள். எந்த சடங்காச்சாரம் இல்லாம இயேசு விசுவாசித்த ஒரே காரணத்தினாலே நீங்கள் கிருபாசனத்திலே அவரோடு கூட சமநிலையிலே சம அந்தஸ்திலே உட்கார வைக்கப்பட்டுக்கலாம். நம்புறீங்களா? அது நம்ப முடியாது, நம்புற மாதிரி இல்லை. ஆனா அதான் வேதவசனத்தை கொண்டு மனதை மாத்தணும். நம்முடைய எப்படி நம்ம குப்பைன்னு சொன்னா நம்பிடலாம், புழுன்னு சொன்னா நம்பிடலாம், நீ ஒண்ணுலன்னு சொன்னா நம்பிடுவீங்க. சிலருக்கு உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னா நம்பிடுறாங்க, பிரச்சனைக்கு சொன்னா நம்பிடுறாங்க, யாரோ சூனியம் வச்சு நம்பி இருக்கிறாங்க. ஆனா உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறீங்க. சாதாரண ஆள் இல்ல, உங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். உன்னதங்களிலே அவரோடு கூட சமநிலையிலே சம அந்தஸ்திலே உட்கார வைத்திருக்காரு வேதம் சொல்லுகிறது என்று சொன்னா அதை நம்ப மாட்டேன். ஐ கேனாட் பிலீவ். என்னால் அது முடியாது. அதாங்க பிரச்சனை. கர்த்தாவே நம்ப முடியுதாங்கிறது இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆள் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆள் இல்ல, நீங்க மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஆளும் இல்ல. நீங்க வேதவசனம் உங்களை குறிச்சு என்ன நினைக்குது அந்த ஆள் தான் நீங்க. வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பெற்றோர்களே நினைக்கிறாங்க அது அல்ல, மற்றவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அது அல்ல, மற்ற யாரு என்ன நினைச்சா அதை பத்தி இல்ல. உங்களை பத்தி நீங்களும் தப்பா நினைக்கிறது இல்ல. உங்க நினைவுகள் தேவனுடைய வார்த்தையோடு பொருத்தட்டும். தேவனுடைய வார்த்தை உங்களை குறிச்சு என்ன நினைக்கிறது? நீங்க என்ன இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க, நீங்க எங்கே இருக்கிறீங்க? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார், அவரோடு கூட சமநிலையிலே உட்கார வைத்தார். அதுதான் அர்த்தம். அதுக்கு ஒரு விளக்கமே தேவையில்லை. வேற வசனத்துக்கு ஒரு பெரிய ஆழமான அது டீப்பெல்லாம் அதான் கிடையாது. உட்கார வச்சார்னா உட்கார வச்சார், அவ்வளவுதான். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விளங்கல, நான் எழுத்துப்படி இங்க இருந்தாலும் எனக்கு விளங்கல. உன்னதங்களில் உம்மோடு கூட உட்கார வைத்தார், வலது பார்த்து உட்கார வைத்தார். அப்படியானால் நான் குறைவு இருக்க முடிய வேண்டியதில்லை. அப்படி மனசை மாத்துக்கிறோம். என் வாழ்க்கையில உம்மோடு உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு இப்படி குறை இருக்கும்? பரலோகத்துல பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது. அதாவது அதான் கொலோசியர்ல வாசிக்கிறோம் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல இருளின் அதிகாரத்திலிருந்து 13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின்குமார் ராஜ்யத்துல உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பண்ணாராம்? இருளின் ராஜ்யத்திலிருந்து. அப்ப இருளின் ராஜ்யத்தில் விடுதலை ஆக்கிட்ட. அப்ப இருளின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம் அங்க தரித்திரம், இருள்கிட்ட குறைவு, தரித்திரம், வியாதி, வறுமை, தோல்வி. ஆனா இப்ப எங்க இருக்கு? அதுல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். பிதாவோ தன்னுடைய குமார் ரத்தத்தை கொண்டு மீட்டிருக்கார். மனசை மாத்தணும். இந்த மனம் மாத்துவதுதான் நமக்கு இருக்குது. நம்முடைய எதிர்காலமும் நல்வாழ்வு சுகவாழ்வு வேதவசனத்தை கொண்டு மனதை மாத்தணும். பிதாவே உமக்கு நன்றி, என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன். அப்ப இருளின் ராஜ்யம் என்றால் சாத்தான ராஜ்யம். அங்கு குறைவுள்ள ராஜ்யம், அங்கே வியாதி உண்டு, வறுமை உண்டு, தரித்திரம் உண்டு. அதனால நான் ஒளியின் ராஜ்யத்தை வந்து இருக்கிறேன். ஆகையினால ஒருவேளை என் உடம்புல வியாதி வந்தா என் உடம்புல வியாதி இருக்க நியாயம் இல்லையே. ஆண்டவரே நான் ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறேன், உங்களுடைய தலைமுறை சுகமானேன். அப்படியான நீங்க அதை எண்ணி அதை துதித்து அது மேல உறுதியா நிற்கின்ற பொழுது வெகு சீக்கிரத்துல மாறும், உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறும். அதான் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமார் ராஜ்யத்தில் உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அன்பின் குமார் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் குறைவு உண்டோ? அந்த ராஜ்யத்தில் தரித்திரம் உண்டோ? அந்த ராஜ்யத்தில் இருக்க உண்டோ? இருக்க முடியாதே. ஏன்னா நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அப்படியான இயேசுவோட ராஜ்யத்தில் ஜீவன் உண்டு, அந்த ஜீவன் பரிபூரணம் உண்டு. அதான் நான் வாசல், ஒரு வெளியா வந்தா உள்ளும் புறமும் மேய்ச்சல், உள்ளேயும் ஆசீர்வாதம் வெளியும் ஆசீர்வாதம். எத்தனை நம்புறீங்க? இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆடிப்படணும், நான் நொறுக்கப்படணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்க. அது பிசாசு வருது. இயேசு நாமத்தை எதிர்த்து நில்லுங்க, சாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி, இங்க எபேசியர் என்ன வாசிச்சோம்? நம்முடைய மனதை மாற்றுவது ரொம்ப முக்கியம். வசனத்தை கொண்டு மாற்ற வேண்டும். தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, தோல்வியின் எண்ணங்கள், தன்னை குறிச்சு அல்பமா என்றது, தன்னை குறிச்சு கேவலமா என்றது, தன்னை குறிச்சு ஒரு விதமான குறைவாய் மதிப்பிடுவது இல்லைங்க. நீங்க தேவனுடைய அப்படி மதிப்பிடாதீங்க. நீங்க உன்னதங்களிலே தேவன் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து தன்னுடைய கிருபையின் மாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக உன்னதங்களிலே வலது பார்சத்துல உங்களை உட்கார வைத்திருக்கிறார். சொல்லிட்டு தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. எது ஈவு? தேவனுடைய சமூகத்துல உட்கார வைக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. அப்படியானா கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எங்க உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையில கொடுக்கப்பட்ட, அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ண சித்தம், அதாவது தேவன் தன்னுடைய வார்த்தையில எழுதி கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய வலது பார்சத்தில் அவரோடு இருந்து கொண்டு நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்க சொந்தமாக்கணும். அது எப்படி? அதை இதயத்தில் விசுவாசித்து வாயில பேசுவது மூலமாகவும் தேவனோடு இணைந்து செயல்படுவது மூலமாகவும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க வேண்டும். அதைத்தான் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார்?
இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 6:11 வாசிக்கிறேன். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், அதுக்கு வேண்டிய செயல்னால் அல்ல, விசுவாசத்தினாலும் அப்புறம் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கணுமா. அதாவது சுதந்திரித்துக் கொள்வதை பின்பற்றணும். பண்டாரம் பிரதேசி பின்பற்ற என்ன கிடைக்கும்? நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா அவரை பின்பற்ற என்ன கிடைக்கும்? அருமையானவர்களே, சன்னியாசி பின்பற்றினா சாம்பல் தான் கிடைக்கும். நான் யாரை பின்பற்றணுமா? அசதியாயிராம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சொந்தமாக்கி கொள்கிறவர்களை பின்பற்றுவதாக இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டு. அதான் அந்த மனதை மாத்துறதுங்க. நம்முடைய எண்ணங்கள் கூட எப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றணும், தேவனுடைய வார்த்தையை எப்படி விசுவாசிக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, மீண்டும் சொல்றேன், நான் சொல்ற சத்தியங்கள் கர்த்தருடைய ஆவியான கொண்டு கேளுங்க. ஆவியானவரே இது சரியா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை என்றால் விட்டுடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் உங்களுடைய நல்வாழ்வு ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி செபிங்க. கர்த்தாவே இது சரியில்லை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமா? எஸ், அதான் தேவ சித்தம், அதான் தேவனுடைய நன்மை, அதான் தேவனுக்கு பிரியம், அதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா நீ உலகத்தை சொந்தமாக்கணுமா? என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உங்கள் நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, முடிவு பரிந்தோம். அப்படியே இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்து ஆசையா, அதான் ஜாக்கிரதையை காண்பிக்கிறேன். என்ன ஆசையா இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தம் ஆண்டு சொன்னார், கட்டாத வீடு நட்டாத தோட்டம், ஆண்டவரை பொண்ணு வெள்ளி பெரு. எதற்காக இதெல்லாம்? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஐஸ்வர்ய சுதந்திரிக்கணும். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவது மூலம் ஒண்ணு தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறார். நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெறுவது மூலம் தேவனுடைய ஊழியங்கள் ராஜ்யம் கட்டப்படும். நீங்க நிறைய வீடு இருந்தா ஒரு வீடு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம். நீங்க நாளைக்கு பிரதர் வாங்க போது எங்களுடைய ஏராளமான வீடு இருக்குது, இந்த ஒரு வீடை கர்த்தருடைய ஊழியத்துக்காக தர்றேன், நீ நடத்துக்கணும், இது கர்த்தருக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வீடுகளை தரேங்கிற. நாம தான் ஒண்ணு இல்லைன்னா இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இங்கே மனம் தங்கல போச்சு. நம்ம பூமிங்க, நம்ம ஆண்டவர், நம்ம பூமி, நம்ம தேவன் உண்டாக்குனார், நம்ம கையில கொடுத்தார். நம்ம இடத்து பிசாசு பிடிங்கினா அவனை கல்வாரி சிலுவையில் தோற்கடிச்சார், அதிகாரம் திரும்பி கொடுத்தார். இப்ப நீ சொந்தமாக்கு, ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. அசதியாயிராதே, வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்களை சுதந்திரி, விசுவாசத்தினால் நீடிய சுதந்திரி, அதை பின்பற்று, அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்று என்று சொல்றாரு. இதான் மனசை மாத்துறதுங்க. இந்த மனசை மாத்தலைன்னா ஒரு வேலையும் செய்யறது இல்லை, ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை. அப்படியே உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு ஆண்டவரே 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 கத்தர் பார்த்துட்டா கத்தர் இல்லைங்க, கத்தர் பார்க்கறது இல்லைங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்க்கணும், உங்களுக்காக சில வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார். கத்தர் பார்க்கறது அது வேற விஷயம், அந்த சொன்ன அர்த்தமே வேற, அது பின்னால பார்ப்போம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது 6:13 ஆணையிடும்படி தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தன் பேரில் தானே ஆணையிட்டு, தான் தலைமையில தானே ஆணையிட்டு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஏன் இங்கே எழுதி வச்சுக்கிறாரு? இங்கே எழுதினாரு, நிச்சயமாக தேவனுடைய பிள்ளையே உன்னதத்துல வலது பாசல் உட்கார வைத்திருக்கிறார், உங்க மனதை மாத்துங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணேன் அங்கே சொன்னார். ஆனா எபேசியர் 1:3 என்ன வாசிக்கிறோம், உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஆவிக்குரிய உலகம் தான் அந்த பூமிக்குரிய உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்குது. ஆவிக்குரிய உலகத்துல ஆசீர்வாதம் இருந்தா பூமிக்குரிய உலகத்தை அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. இங்க புதிய உடன்படிக்கையில ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினாலே ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. அப்புறம் சுதந்திரிக்கணும், உங்களுடைய உரிமையை நீங்க எடுக்கணும், அதை சொந்தம் கொண்டாடணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு மனதை மாற்றணும், அதுல சிந்திக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பல காரியம் இருக்குது. ஆகையினாலே இந்த வசனத்துடைய அப்போ சாரம்சம் என்ன, இப்ப எல்லாத்தோட பிரச்சனை என்ன, அநேக மக்களுடைய தோல்வி காரணம் என்ன, மனம் மாற்றப்படவில்லை. ஆகையினால் தான் தோல்வியை சிந்தித்தார்கள், தோல்வியை பற்றியே பேசுகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கின்ற பொழுது இப்படி பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாரு பாருங்க, சில காரியங்களை சொல்லிக்கிட்டு வரார், நிறைய காரியங்களை சொல்றார். அதுல ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, அவர் உபதேசித்து என்னவா, மத்தேயு 5:3 ஆவியில எளிமையுள்ள பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவருடையது. பரலோராஜ்யம் அவருடையது என்ன அர்த்தம்? ஆவியில எளிமைன்னா ஆவி இருதயத்துல எளிமை, வசனத்தை ஏற்றுக்கொள்ற பக்குவம். பரலோராஜ்யம்னா அங்க குறைவில்லை. பரலோராஜ்யத்துல வியாதி இல்லை, வறுமை இல்லை, பாவம் இல்லை, கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை, கசப்பு இல்லை. அதே சமயத்துல இன்னொரு பக்கத்துல அங்க வறுமை இல்லை, எல்லாம் தெருவெல்லாம் தங்கும், வீடெல்லாம் தங்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு பிரச்சனை தெரியுமா, அன்புலா தன்மை, கசப்பு. அந்த கசப்பான வேறு இருந்தாலே குடும்பங்கள் உட்படாதுங்க. அப்ப நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு கசப்பு வராது, மனசை மாத்தணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் கசந்து கொள்ள மாட்டேன், நேசிக்க முடியாத நேசிப்பேன், நேசிக்க தகுதியில்லாத நேசிப்பேன். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இப்படி சொல்லிட்டே இருந்தாலே அந்த அன்பு வந்துடும். எல்லா குடும்பங்கள பிரச்சனை காரணம் கசப்பு. இன்னொரு பக்கம் அன்புல்லா தன்மை, அன்புல்லானால்தான் சகிக்க முடியல. புருஷன் இதில் சகிக்க முடியல, டைவர்ஸ்ல போகுது, மனைவி செஞ்சு சகிக்க முடியல, நாங்கள் சகிக்க முடியல. காசு வர்றதுல பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை.
அருமையான தேவனுடைய ஜனமே, வசனத்தை கொண்டு மனதை மாத்தி இருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. என்ன பண்ணாலும் மனைவிகளே உங்க புருஷர்ல அன்பு கூறுங்க. என்ன பண்ணாலும் அன்பு கூறுவா. புருஷர்களே உங்க மனைவியை இயேசு எப்படி சபையை நேசித்தது போல மனைவியை நேசிங்க, நிபந்தனை இல்லாம நேசிங்க. இந்த வசனத்தின்படி மனசை மாத்திட்டேன்னா அந்த குடும்பம் பரலோகமா மாறிடும். அதெல்லாம் வசனத்தில் இல்லாதனால தான், பிசாசுடைய வார்த்தை உள்ள இருக்கிறபடினால தான் அந்த குடும்பம் நரகத்தை விட மோசமா போயிடுது. அதனால அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் நரகத்தை போல மோசமாகி வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாம போயிடுது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விளங்கி உடைய மனசின் வார்த்தையை மாத்தினா, கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிக பிரதான மார்க்க உபதேசம் என்னன்னா அன்பு. குடும்பத்தில் அன்பு, நேசிக்க முடியாத நேசிப்பது, நேசிக்க தகுதி இல்லாத நேசிப்பது, சத்துருவை நேசிப்பது. நீங்க 10 பைசா கொடுக்கணும் அவசியம் இல்லை, கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, கொள்ளடியாம இருப்போம், உதவி செய்யாட்டா கூட உபத்திரம் பண்ணாம இருப்போம், அதுக்கப்புறம் உதவி செய்யற நிலைக்கு வாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாருங்க, எளிமை உள்ளவர் பாக்கியவான்கிறாரு. துயரப்படுறது எதுக்காக துயரப்படுறது? எத்தனையோ மக்கள் அழிஞ்சு போற மக்களை பார்த்து துயரப்படுறது. நம்ம உட்காந்து துயரப்படுறது இல்லை. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சொந்தமாக்குவார்களாம். சாந்த குணம் அப்போ பூமியை சொந்தமாக்கணும். இந்த பூமியை விட்டுட்டு போறது இல்லை, பூமியை சொந்தமாக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? திருப்தி அடைவார் சொல்றாரு, அப்புறம் இறக்கம் வருவார் சொல்றாரு, அப்புறம் தேவனை தரிசிப்பார் சொல்றாரு, அப்புறம் தேவ புத்திரங்கிறாரு, பரலோக ராஜ்யம் அவருடையது அப்படிங்கிறாரு. அடுத்தால என்ன சொல்றாரு? சந்தோஷப்பட்டு களி கூறுன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் பல காரியங்கள் சொல்லிட்டு வர்றாரு அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனா 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன்பா நீ கவலைப்படுற? கவலைப்படுறதுனால என்ன லாபம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உடைக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது கவனிச்சு பாரு. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுணுக்கம் இல்லை. உழைக்கவும் நுணுக்கம் தெரியாது. உனக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறார் சொல்லிட்டு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமா உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன சொல்றாரு? அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சாலமோன் முதலாய் என்றாலும் 29 வசனம் பாருங்க. என்றாலும் 6:29 சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக உடுத்தி இருந்தில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? அப்போ தேவனுடைய பிள்ளை, நான் என்ன இயேசுவை ஏற்றுக்கிட்டா நீங்க தேவனுடைய பிள்ளை. பிரதான ஆசாரியம் கூட கிருபாசனம் போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு வாரம் தான் போகலாம். நீங்க கிருபாசனத்தில் அவரோடு உட்கார வச்சிருக்கீங்க. அதனால நீங்க பெரிய விசேஷமான ஊழியக்காரர்கள். இப்போ சாலமோன் கூட சாலமோனோட பெரியவர் இங்க இருக்கிறார். அவரோடு கூட நீங்க இருக்கிறபடினால தான் நீங்க சாலமோனோட பெரியவர்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அந்த சாலமோனோட பெரியவர் என்பது திறமையினால ஆற்றினால இல்ல, இயேசுநாதருடைய கல்வாரி ரத்த புண்ணியத்தினாலே நீங்க பெரியவங்க. ஏன்னா இயேசுநாதரே சொல்லுகிறார், ஸ்திரீகள்ல பிறந்தவல்ல யோவானோட பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனா பரலோகராஜ்யத்தில் மிகச்சிறியவன் அவனோட பெரியவன். எவரை விட யோவான் தான் பெரியவனா? அவனோட பெரியவனா? இயேசு ஏத்துக்கிட்டு அவனோட பெரியவர்கள். அப்படி சாலமோனோட பெரியவர்கள். அது இயேசு ரத்த புண்ணியத்தினால கிடைச்சது. நீங்க வாழ்ந்த வாழ்க்கையினாலேயோ ஞானத்தினாலேயோ திறமையினாலே கிடைக்கவில்லை. நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே ரத்த புண்ணியத்தினாலே அவரோடு உட்கார வைக்கப்பட்டவர்கள். இதை மனசை சிந்திக்கணும், இப்படியே சிந்திக்கணும். நான் அவரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி எல்லாம் எப்படி உடுக்கணும்? உடை நான் இருக்கிறதுலே சிறப்பா உடுத்தணும். சில பார்த்தீங்கன்னா உடுத்துறது இல்லை, உடைய பார்த்தாலே பயங்கரம். அருமையான தேவனுடைய ஜனமே, சாலமோன் இப்படி உடுத்தினான். அவனுடைய உடை எவ்வளவு பெருசா இருந்துச்சு, படிச்சு பாருங்க. 4ஆம் புத்தகம் ராஜாக்கள் புத்தகங்கள் படிச்சு பாருங்க. அவனுடைய உடை எவ்வளவு விசேஷமா இருந்தது, அவனுடைய பிரதானம் எப்படியா இருந்துச்சு, அவனுடைய சாப்பாடு எப்படியா இருந்துச்சு, எல்லாமே ஸ்பெஷல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை விட அதிகமா காட்டு புஷ்பத்தை கொடுத்துறாராம். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளிகள் அல்லவா? அவருடைய சரீரத்தில் ஒரு அவயம் அல்லவா? அப்ப மனசை அதோட மாத்தணும். அதை விட்டு நான் மண்ணு குப்பை தூசி நினைச்சா எப்படி வரும்? நான் பூச்சி புழு எனக்கு அதனால தான் ஜெபிக்க முடியல. அதனால நீங்க ஜெபம் பண்ணி போன் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க பிறந்த எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிறந்த இவ்வளவு சொல்றேன். நீங்க ஏன் ஜெபம் பண்ண கூடாது? உங்க தேவைப்பட்டு நீங்க கேட்கலாமே, உங்க தாய்கிட்ட நீங்க கேட்கலாமே. தாயை விட மேலானவராச்சே. உங்க தேவைப்பட்டு கேட்கறதுக்கு இன்னொரு இடத்தர தேவையா? ஒரு சுவிசேஷகரை அறிவிக்கிறவர், ஒரு போதகரை கற்றுக் கொடுக்கிறவர், இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாங்க வசனங்களை கற்றுக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் தேவைப்பட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் உரிமை என்ன என்பதை காட்டி கொடுக்கிறோம். உங்கள் மனதை எப்படி மாற்றி தேவனோடு ஒரு சரியான வரவை வைத்து தேவன் நீங்க எப்படி உன்னதமான சிறப்பான கோபம் இல்லாம, எரிச்சல் இல்லாம, கசப்பு இல்லாம, வெறுப்பு இல்லாம, பாவம் இல்லாம இப்படி வாழ்வது எப்படி என்பதை கற்றுத்தருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் போதகர் என்பது நிறைவான வளர்ச்சி. கற்றுக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அப்ப நீங்க எப்படி கொடுத்தணும்? கர்த்தர் எப்படி விரும்புகிறார்? நீங்கள் சிறப்பாய் கொடுத்தணும். உங்க உடை கனத்துக்குரியதாக இருக்க வேண்டும். உடை அதான் சொன்னாரு, எப்படி சாலமோனை விட சிறப்பாய் கொடுத்தணும். அதான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியம் என்ன ஆச்சு? பாரம்பரியத்துக்கு கொண்டு மனசு என்ன ஆச்சு? நம்ம உடையே நல்ல உடை கொடுத்துறது இல்லை, சரியான உடை கொடுத்துறது இல்லை, உடைக்காக செலவு பண்றது இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுநாதருடைய உடை மிகவும் காஸ்ட்லியா இருந்துச்சு. அதனால தான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்த யூதர்கள் இயேசுநாதர் உடையை பங்கிட்டார்கள். அது ஏதோ ஒரு பரிசுத்தன்னு பங்கிடல,
இயேசுநாதர் அற்பமா கேவலமா தான் சிலுவையில் அடிச்சாங்க. ஆகையினாலே அது புனித சின்னமான பங்கிடல. நமக்கு இன்னைக்கு புனித சின்னம், ஆனா அவங்களுக்கு அது புனித சின்னம் இல்லை. அவர்கள் அந்த உடை மேலிருந்து ஒரே நெய்யில் இருந்தபடி விலையேறப்பட்ட மிக காஸ்ட்லியா இருந்தபடினாலதான் ஒருவர் விட்டு கொடுக்க மனதில்லை. அவர் விலையேர்ந்த வாடகை விடுத்திருந்தார். ஆகையினாலதான் அவர் உடையில் ஒரு கவர்ச்சி, அவர் நடையில ஒரு கவர்ச்சி, அவர் பேச்சில் ஒரு கவர்ச்சி. அதான் கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்படுக அருமையான தேவனுடைய ஜனமே, அவருக்குள் கவர்ச்சி. அதனால ஒரு சீட்டு போட்டு பங்கிட்டாங்க, ரொம்ப காஸ்ட்லி. ஆனா இன்னைக்கு நாம் நன்றாக உடுத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம். ஆனா அது குழந்தையா இருந்தபோது இது சத்தியம் தான் சொன்னார். பவுல் சொன்னார் இல்லையா, நான் குழந்தையா இருந்தேன், குழந்தைய போல யோசித்தேன், குழந்தைய போல சிந்திச்சேன். அப்பவும் பார்த்தா உடைய பார்த்தா ஒரு வெள்ளை வேஷ்டியை போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை சிப்பாவை தச்சு போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்காக வாழ்றேன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருடைய சித்தம் அது இல்லைங்க. நன்றாய் உடுத்த வேண்டும். சங்கீத புத்தகத்துக்கு வாங்க, 45:10. குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பை விட்டையும் மறந்துவிடு. இதை வச்சு தாய் தப்பன் மறந்துடக்கூடாதுங்க. இப்போ விளக்கம் கொடுக்கும்போது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் விளக்கம் கொடுக்கணும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நல்லா இருப்பதுக்கும் தாயும் தகப்பனையும் கனமண்ணு. அப்போ இந்த தகப்பை தாய் உன் ஜனத்தையும் உன் தகப்பை விட்டையும் மறந்துடுன்னா குமார் இயேசு ஏற்றுக்கிட்டா குமாரும் குமாரத்தியா மாறிடுறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சாத்தான் நம்முடைய தகப்பனா இருந்தான். இப்போ இயேசு ஏற்றுக்கூட தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்த போது அந்த வீட்டை மறந்துடணும். அந்த பழைய பிசாசியும் அவன் செயலியும் அந்த எண்ணங்கள் அந்த வாழ்க்கை காசப்பு கோபம் அதெல்லாம் மறந்துட்டு ஆண்டர் மேல பிரியம் வந்தேன்னா உன் மேல பிரியமா இருப்பார். இதை விட்டுட்டு எழுத்துப்படி தாய்ந்த தப்பி விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்போது ராஜாவின் நாளைகள் பிரியப்படுவார். அந்த பழைய பாவத்தையும் அசுத்தத்தையும் கோபத்தையும் எரிச்சல் விட்டு அந்த தகப்ப நம்முடைய ஆண்டுட்டு வந்து இவர் பேச்சை கேட்டு இவர் வசந்தி சிந்திச்சு இதையே யோசித்து இதே பேசினா இதான் தேவ சுத்தம், மனசை மாத்தினா ஆண்டு பிரியப்படுவார். அதான் அர்த்தம். அவர் உன் ஆண்டவர், அவர் ஆண்டவர்னா உன்னை ஆளுகிறவர், வகையால் அவரை பணிந்துகள். தீர்குமாரத்தை காணிக்கை கொண்டு ஆண்டோட இப்படி வரும்போது எல்லாரும் காணிக்கை கொண்டு வருவாங்களாம். ஏன்னா பிரசங்கம் பண்ண நிறைய பேர் நாங்கள் காணிக்கை கொடுக்காட்ட நிறைய பேர் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை பரப்பு எனக்கு தேவையில்லை, ஊழியத்தை பரப்புவதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களால சில ஊழியங்கள் இன்னும் நாங்கள் பல இடங்களுக்கு இந்த செய்திகள் நாங்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நாமும் மையப்படுவதாக. தீர்குமாரத்தை காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஏதோ காணிக்கையில் கொண்டு வர்றாங்க. கர்த்தர் செய்யற வேலை. ஜனங்களை ஐஸ்வர்யவான்களும் உன் தயவு நாடி வணங்குவார்கள். சரி, கர்த்தருக்கு சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை கவனிக்கிற பாருங்க. உடையை பத்தி மனசை மாற்றணும், நம்முடைய மனம் மாற்றப்படணும். 13ஆம் வசனம், ராஜகுமாரத்தி, நீங்களாம் ராஜகுமாரத்தி தானா? ராஜாவுடைய பிள்ளைகள் தானா? நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்ம ராஜாக்கள் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறார். நம் ராஜகுமாரர்கள் ராஜகுமாரத்திகள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். உள்ளுக்குள்ள தேவன் வாசம் பண்ணார். நம்முடைய ஆவியிலே புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த மகிமை ஆவியில இருக்கிறது. அவளுடைய உடை பொற்சரியா இருக்குதுங்க, மேல பட்டுப்புடவையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அவளுடைய உடை பொற்சரியா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு பொற்சரிய பட்டுப்புடவை வாங்குறதுக்கு வசதி இல்லாம இருக்கலாம். அதாவது நல்ல உடைகள் வாங்குவதற்கு வசதி இல்லாம இருக்கலாம். விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. நான் சொல்ற வசனத்தை கொண்டு மனசை மாத்துங்க. கர்த்தர் உங்க பொருளாதாரத்தை மாத்துகிறார். ஐஸ்வர்யம் சம்பாதிக்க ஞானத்தின் திட்டத்தின் திறமையும் தருகிறார். உங்களை புதிய விதத்தில் நடத்துகிறார். நீங்க அதிசயங்களை காணப்படுகிறார். வெகு சீக்கிரத்திலே நம்பர் 1 ஆடை, சிறப்பான ஆடை. மற்ற மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் இந்த மனிதர்களை விட ஜனங்களை விட சிறப்பாக நேர்த்தியாக அழகாக கொடுத்தக்கூடிய அளவில் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மனதை மாத்தணும். சில பார்த்தா மனசு மாத்தானால நான் அப்படிதான் மாத்தாதனால ஏதோ உட்காந்துட்டு ஒரு இருக்கிறதே மோசம். ஏற்கனவே ஆளு கருப்பு, இது ஏற்கனவே ரசிக்க முடியாது. இதுல இருந்து உடை மோசமா இருந்தா எப்படி இருக்கும்? நாம் ஒரு உடை ஒரு மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதி சொல்வாருங்க. அகன அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நன்றாய் உடுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இல்லை, உங்கள் தகப்பனுடைய ஆசை. ஏன்னா அவரே சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, சாலமோனை விட அதை விட நேர்த்தியா அப்படின்னா நீ சாலமோனோட பெரிய ஆளுன்னு வேதம் அவரே சொன்னாரு, இயேசுனாரே சொன்னாரு. உன்னதத்துல அவரோட உட்கார வச்சா சொல்லி இருக்குது. மனசு அப்படி மாத்துங்க, வசனத்தை கொண்டு மாத்துங்க. அப்போ கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் சாலமோனோட பெரிய சொல்றீங்க ஆண்டவரே, உன்னதத்துல உட்கார வச்சுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகையினால என்னுடைய உடை நன்றாக இருக்க வேண்டும். ஆகையினால இன்றைக்கு பாருங்க இப்படிப்பட்ட உடை, நான் அதை விசுவாசிக்கிறேன். வெங்கல கதலை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறவர் நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே, நாம விசுவாசிக்கிறேன். நீ என் வாழ்க்கையில நல்ல உடைய தர விசுவாசத்தை கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது வெகு சீக்கிரத்துல குறுகின காலத்துல அப்படிப்பட்ட சிறந்த உடைகளை உடுத்துவதற்கு அல்லது வாங்குவதற்கு உங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரத்தை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நன்றாய் உடுத்த வேண்டும். உங்கள் உடை அதான் சொல்ல, ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை இருந்தால் உள்ளே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது. 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிற பெரியவர். வேதம் சொல்கிறது, இயேசுவை ஏத்துக்கிட்டா இயேசு உள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவனா இருக்க எதுக்கு?
உங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ணி உங்களுக்கு திட்டங்களை கொடுத்து, ஐடியாக்களை கொடுத்து, ஐஸ்வர்யம் சம்பாதிக்க திறமை ஞானத்தை கொடுத்து, எல்லா வசதிகளையும் கொடுத்து, உங்களை நன்றாக சாப்பிடுவதிலையும் அது நன்றாக உடுத்துவதிலையும், அதாங்க அர்த்தம். அதான் கர்த்தர் செய்யற வேலை. ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம வந்தேன், கர்த்தருக்கு சோத்திரம், ஒரு கிழிஞ்சு போன கால் சட்டையை போட்டுட்டு இருந்தேன். இன்னும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு தரித்திரம், பரிதாபகரமான நிலை. ஆனா பயங்கர பக்தி, பயங்கரமான ஜெபம், பயங்கரமான உபவாசம். உடம்புல ஒரு ஆசை வந்தா என்ன நானே அடிச்சுக்கிடுவேன், என்ன நானே தண்டிச்சுக்கிடுவேன், இந்த பூமி எனக்கு சொந்தம் கிடையாது என்று சொல்லி தவறான ஒரு காரியத்தில் மனசை அதில் டியூன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொண்ட போது வாழ்க்கை பொற்காலமாக இருக்கிறது. 2 காலங்கள் போய்விட்டது, தரித்திர காலங்கள் போய்விட்டது, தோல்வியின் காலங்கள் போய்விட்டது. கர்த்தர் எல்லா விதத்திலையும் கர்த்தர் எனக்கு திறமைகளையும் ஞானங்களை ஐடியாக்களை கொடுக்கிறார். உன் மீது கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னவர், உண்மை நீ நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவர். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு மனிதன் ஆவியாக இருக்கிறான், தேவன் ஆவியாக இருக்கிறார். மனிதனுடைய ஆவியிலே தேவாவி வாசம் பண்ணி அவரோடு உறவாட அவரோடு நெருங்க அவருடைய வார்த்தை கொண்டு மனதை மாற்ற நம்முடைய வாழ்க்கை பொற்காலமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும், உங்கள் குடும்பம் பொற்காலமாக இருக்கும். நீங்கள் உலகத்தை சுதந்திரிப்பீர்கள், நல்ல வீடுகளை வாங்குவீர்கள், சொத்துக்களை வாங்குவீர்கள், இந்த பூமியில் ஆசீர்வாதம் இருப்பீர்கள். காரணம், இந்த பூமி உங்கள் பூமி, உங்க சொத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். செபிப்போமா? பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தை கொண்டு மனதை மாற்றும்படியாக நீ கற்றுக் கொடுக்கிற வேத வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய ஜனங்களாக இருக்கிறார்களே, சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சொந்தமாக்குவார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, தகப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஆபிரகாமே சொல்கின்ற பொழுது, நன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தனது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படும் என்று சொன்னீரே. பிதாவாகி தேவனே, ஆபிரகாமுக்கு அதை சொன்னீர், அதை செய்தீர். ஆனால் எங்களையோ கல்வாரி சிலுவை மூலமாக ஆண்டவர் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டீர் என்று எழுதியிருக்கிறதே. ஆசீர்வாதம் எங்களுக்குரிய என்று எழுதியிருக்கிறதே. பிதாவை ஜனங்கள் வேத வசனத்தை கொண்டு மனதை மறுரூபமாக்கி அவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை, சுகத்தை, செல்வத்தை, உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஆண்டவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றதான ஒரு வேகத்தை, ஒரு திறமை அவர்களுக்கு தருவீராக. சுகத்தை சொந்தமாக்குவார்களாக. பரிசுத்தம், ஆண்டவரே, வெற்றி வாழ்வு, நல்வாழ்வு எல்லாவற்றையும் சொந்தமாக்குவார்களாக. பிரகாசன மனக்கள் உண்டாவதாக. அவருடைய உடைகள் பொற்சரியாக இருக்கட்டும், நல்ல உடைகளை உடுத்தட்டும், நல்ல சாப்பாடுகளை சாப்பிடட்டும். ஆண்டவரே, உச்சிதமான கோதுமை கண்மலையும் தேனுமாக அவர்கள் சாப்பிடட்டும். இவர்களை பார்க்கிறவர்கள், இவர்களை காண்கிறவர்கள், ஆண்டவர் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் விசேஷமான என்று சொல்லி இவருடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாய் மாறட்டும். என் தேவன் மாற்றுவீராக. வியாதிகள் மறையட்டும், தோல்விகள் மறையட்டும், பாவங்கள் ஒளியட்டும், சாபங்கள் ஒளியட்டும், தேவனுடைய வார்த்தை விளங்கட்டும், எல்லா நிறைவும் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்.